ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி மாறு தட்டிக்கிறாங்க இங்கே இருக்க அரசியல்வாதிகள்லாம். நீங்கள் வந்து அந்த குருவியை சுடுற மாதிரி மக்களை வந்து அந்த பகல்காமில் வந்து சுட்டு கொண்டுட்டு போட்டால் போய் எஸ்கேப் ஆகிட்டானுங்க. அவனுங்களை ஒருத்தனை கூட பிடிக்க முடியல, இது வரைக்கும் பிடிக்க முடியல. ஆனால் எப்படி சக்ஸஸ்ன்னு சொல்கிறீங்கன்னா என்ன இதில் சொல்கிறீங்கன்னு தெரியல, அர்த்தம் புரியல. அதாவது வந்து சிறந்த பேச்சாளர்களை உருவாக்கும் போது என்ன செய்வாங்கன்னா, முதல்ல அவங்களுக்கு வந்து பேச்சாளர்கள் வந்து பயம் போகணும். அந்த பயத்தை போயிட்டால் வந்து அவங்க வந்து சிறந்த பேச்சாளர்கள்லாம். அதுக்கு என்னென்னா ஒரு ஐடியாலஜி என்னென்னா வந்து, நீங்கள் ஸ்டேஜில் நிற்கும் போது கீழே இருக்கிறவங்களாம் பார்த்தா மனுஷனாக பார்க்கக்கூடாது. அவங்கள வந்து ஒரு ஆடு மாடு மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆடு மாட்டை தானே பேசுகிறான் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்காது. பயம் இல்லாமல் நம்ம மாட்டில் பேசலாம். அந்த மாதிரி தான் வந்து இந்தியாவில் வந்து இத்தனை கோடி மக்களையும் வந்து முட்டாள்களை மாதிரி நினச்சி ஆடு மாடு அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இவங்க சொல்கிறது தான் சரிங்கிற மாதிரி இந்த சிறந்த பேச்சாளர்கள்லாம் வந்து உள்துறை அமைச்சர், பிரதமர், இராணுவ அமைச்சர் எல்லாம் பேசிக்கிட்டு அதை இது பண்ணுறாங்க. இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் இப்போ அது காரசாரமாக போயிட்டுருக்கு. ஒருத்தன் வந்து கொலை பண்ணிட்டான்னா வந்து நீங்கள் வந்து அவனை வந்து பிடிக்கணும், இல்லை என்கவுண்டரில் போட்டு தள்ளணும். அப்போ தானே அது சக்ஸஸாக இருக்கும். அவன் பயன்படுத்தின குடிசையை போய் தீ வச்சு எரிச்சிட்டு பாருங்கள் சக்ஸஸ்ஸு, அவனோட இருப்பிடத்தெல்லாம் அழிச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் அது எந்த வகையில் வந்து நியாயம்? அது வந்து எந்த யதார்த்தம் அதில் ஏதாவது இருக்கா? இதை பழைய தமிழ் படத்துலலாம் சொல்லுவாங்க. அதாவது ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஸு, பேஷண்ட் வந்து இறந்துட்டாருன்னு டாக்டர் அப்படியே தலையை குனிஞ்சிட்டு வெளில வருவார். அந்த கதையாக தான் இருக்குது இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்.